அன்பா தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் உங்கள் காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் போடுற எல்லா ரீடிங்கும் எல்லாத்துக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் கண்டினியூஸாக நிறைய ரீடிங் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் எனர்ஜியோட எது மேட்ச் ஆகுதோ அந்த ரீடிங் மட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் சில ரீடிங் உங்கள் எனர்ஜியோட மேட்ச் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கான ரீடிங் இல்லை, அது வேறு யாருக்கோ பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிற செய்தி, அவ்வளோதான். ஸோ எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைக்கு மேலே திணிச்சிக்க வேண்டாம், ஏன்னா அது உங்களுக்கானதாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதில் இருக்க அட்வைஸ் மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை விட்டுட்டு நிம்மதியாக இருங்க. ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் என்ன? கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட எதிர்காலம். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட எதிர்காலம். கலெக்டிவோட காதல் வாழ்க்கையோட எதிர்காலம். ப்ளீஸ் ப்ளீஸ். பிரபஞ்சம் ஒன்றும் முடிவு பண்ணலையே உங்கள் எதிர்காலத்தை. சொன்னோன்னே பிரபஞ்சத்துக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு சூப்பராக ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கண்டிப்பாக ஒரு டிலே இருக்கும், இல்லைனா ஒரு கன்ஃபியூஷன் எனர்ஜி நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் டெக்கில் டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கை பர்சனல் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்டேபிளாக, அதே சமயம் வந்து ட்ராமாலாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் இந்த காதல் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பமாகும். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். நீங்கள் எங்கெல்லாம் தேவையில்லையோ அதை விட்டு நடந்து போய்கிட்டே இருக்கணும். அது காதலாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு உங்களை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய சூழ்நிலையாக கூட இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உதவலை அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கிற பட்சத்தில் உங்கள் காதல் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்ட போகுது. மேபி ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிக்கிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அது காதலாக இருக்கலாம், பழைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி வந்து உங்களை வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வச்சுருக்காங்க, இல்லைனா இது வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து வேலை தேடி வேறு ஊருக்கு போகிறீங்க. இட்ஸ் லைக்ஸ் யூ ஆர் கம்மிங் அவுட். சிறகுகள் விரிக்கிறீங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கீங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரீங்க. யூ ஆர் வாக்கிங் அவே. அந்த டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் எண்டிங் தட் ட்ராமா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே காதல் உள்ளே வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காதல் உங்கள் காதல் அதாவது நீங்கள் நேசிக்கிற பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதலை சொல்கிறதோட இன்டென்ஷன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதான். உங்களோட சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அவங்க துவங்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த கார்ட்ஸ் வெளியில் வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ நல்லாவே தெரியும். யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் வந்து இந்த காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ, யார் உங்களோட சேர்ந்து இந்த ஹாப்பி ஃபேமிலியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு உங்களோட வேல்யூ ரொம்ப தெரியும். இட்ஸ் லைக் திங்கிங் மேன். அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி ஏ டு Z புரிதல் இருக்குது. ஸோ லைக் உங்கள் கையில் அவங்கள வந்து உங்கள் கையில் வந்து ஒரு கிடைக்கக்கூடாது கிடைக்கக்கூடாதுன்னு இல்லை, கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான வைரமோ இல்லை வந்து ஒரு ரேர் கிறிஸ்டலோ உங்கள் கையில் இருக்குது. இது வந்து யாருக்குமே கிடைக்காது. இது ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்சத்தோட பரிசு. இது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ரொம்ப ரேர் பீஸ். இது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்தது நம்மளோட அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். இந்த காதல் வந்து ரொம்ப தெய்வீகமானது அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களோட சேர்ந்த வாழ்க்கை தான் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து அவங்க வேறு யாரோடவாவது இருக்கிற வாழ்க்கையோ இல்லை வந்து வேறு மாதிரி இருக்கிற வாழ்க்கையோ அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. உங்களோட சேர்ந்து வாழ போகிற இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தான் அவங்களுக்கு முழுமையான சந்தோஷத்தை தருங்கிற புரிதல் இந்த பர்சனுக்கு இருக்குது. அவங்க மேபி கொஞ்சம் தயங்கலாம் இப்போது காதலை சொல்கிறதுக்கு. மேபி அவங்க கொஞ்சம் வெட்கப்படுற குணம் இருக்கவங்களா இருக்கலாம். இல்லைனா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காதல் விஷயத்தில் பேசி அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். இல்லைனா ஒரு தயக்கம், ஏதோ ஒரு தயக்கம். நீங்கள் ஏற்றுப்பீங்களா, இல்லை வந்து நீங்கள் இப்போ தான் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து வரீங்க, நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்க, உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழப்பமாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு உங்களோட வேல்யூ நல்லாவே தெரியும். இட்ஸ் லைக் தே நோ யூ. அது எப்படி அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம இப்போ போகல. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நேசிக்கிற இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்ல போகிற இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு பழைய ரிலேஷன்ஷிப் இல்லைனா உங்கள் இடத்த விட்டு வெளியில் வரதுக்கோ இல்லை வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ தயங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான தெய்வீகமான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறீங்க. அதனால் உங்களோட பர்சனல் ஹீலிங் ரொம்ப அவசியம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோரை விட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா உங்களுக்காக காத்துட்ருக்க டோர் வந்து ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ நீங்கள்
நீங்க உங்களையே எங்கேயாவது போட்டு அடைச்சு வச்சுக்க வேண்டாம். நீங்க அடைச்சு வைக்கிற ஆள் இல்ல. நீங்க வந்து ரொம்ப நாளா இருந்திருந்திருக்கலாம் அந்த மாரி ஒரு சூழ்நிலையில. பட் நாட் நவ். நீங்க கிளம்பிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கு. நீங்க இந்த காதல் நோக்கி தான் போயிட்டுருக்கீங்க. அதனால தான் நீங்க தேவையில்லாத பல விஷயங்கள உங்க வாழ்க்கையில அ பின்னாடி விட்டுட்டு போறீங்க. யூ ஆர் லீவிங் தெம் பிஹைண்ட் இல்லனா லீவிங் த சிச்சுவேஷன் பிஹைண்ட். அத வந்து நீங்க ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படி திரும்பி பார்த்துட்டு, "அப்பா சாமி போதும்டா" அப்படின்ற மாரி இருக்கு உங்களோட மைண்ட் செட். அத தான் நான் பார்க்குறேன் இங்க. இந்த வாக்கிங் அவேல. ஸோ இட்ஸ் லைக் யூ ஆர் டன் வித் த சிச்சுவேஷன். ப்ளீஸ் பிளீஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை என்ன நடக்க போகுது காதல் வாழ்க்கையில? காதலோட எதிர்காலம் என்ன? இன்னைக்கெல்லாம் ஒரே பஞ்சா வருது. காதலோட எதிர்காலம் என்ன ஸ்பெசிஃபிக்? காதலோட எதிர்காலம். எனர்ஜி மேனிப்புலேஷன் நான் பார்க்குறேன். ஸோ எனர்ஜி மேனிப்புலேஷன் அப்படின்னா மேபி பாஸ்ட் பர்சன் உங்களை வந்து ஒரு ஃபால்ஸ் இல்லூஷனுக்குள்ளே கொண்டு போகலாம். இல்லைனா உங்கள் பர்சனை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட அபண்டன்ஸில், உங்களோட ஸ்டெபிலிட்டியில். காதல் சரியான நேரத்தில் வரும். நீங்கள் என்றைக்கு உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி இந்த காதல் உங்களை வந்து அரவணைச்சிக்கும். மேபி இதில் ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கலாம். அது பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். நம்ம பிரபஞ்சத்தோட ரகசியத்துக்குள்ளே போகல. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொல்லலை தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி மேனிப்புலேஷன் அப்படின்னா 9 ஆஃப் கப்ஸ். யாரோ வந்து கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்க பழைய கர்மாவை பே பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் பிகாஸ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி ட்ராமா. இந்த பர்சனுக்கு தேவை உங்களோட சேர்ந்த ஒரு வாழ்க்கை. கிங் ஆஃப் கப்ஸ். உங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இதை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்பெல் ஒர்க் இருக்கலாம். அவங்க வந்து உங்களை நோக்கி வர அந்த பயணத்தை நிறைய பேர் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் ஒரு விஷயம் அவங்க தடுக்கிறவங்களாம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கான கர்மா அங்கே வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இதை விருப்பப்பட்டு தான் பண்ணுறீங்க. இந்த இந்த தடுக்கிறதையோ இல்லை பிரபஞ்சத்துக்கு எதிராக போகிறதையோ வந்து இந்த காமிக் பீப்புள் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. தெரிஞ்சு பண்ணுற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. ஸோ அதை தான் பிரபஞ்சம் இங்கே சொல்ல விரும்புகிறாங்க. ஸோ அவங்களோட இந்த பர்சனோட இன்டென்ஷன் வந்து உங்ககிட்ட வந்து காதில் சொல்கிறது தான். ஆனால் அதை சொல்ல விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்க இந்த நெகட்டிவ் எனர்ஜியோட இன்டென்ஷன். அது யார் எந்த எனர்ஜி வேணா இருக்கலாம். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, பாஸ்ட் கர்மா, இல்லைனா அவங்க வந்து பாஸ்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கர்மா இருக்கலாம், பேட் கர்மா இருக்கலாம். சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் தெம். பட் அவங்க வீட்டுக்கு வரதை வந்து தடுக்க முடியாது. இட்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு ஃபேட் அவே. இந்த தடுக்கிறது வந்து ரொம்ப நாள் தடுத்துகிட்டே இருக்க முடியாது. இட்ஸ் லைக் தட்ஸ் டன், இட்ஸ் ஓவர். கலெக்டிவோட காதலோட எதிர்காலம் என்ன ஸ்பிரிட்ஸ்? இந்த பிளாக்கேஜ் இருக்கு. வாட் இஸ் திஸ் பிளாக்கேஜ் இஸ் ஆல் அபவுட்? ஏஸ் ஆஃப் கிறிஸ்டல், நியூ பிகினிங், மேனிஃபெஸ்டேஷன், ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இதனால் உங்கள் வாழ்க்கையை ஏதாவது தடுக்க முடியுமா அப்படின்னா நோ. யூஆர் அன்ஸ்டாப்பபிள். மேபி இந்த பர்சன் கூட அன்ஸ்டாப்பபிள். அப்படி தான் பாட்டம் டெக்கில் கிங் ஆஃப் ஃபெதர்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ். அவங்க வந்து ரொம்ப சார்மிங், அட்ராக்டிவ். அதே சமயம் வந்து என்ன பார்த்திங்கன்னா லாஜிக், அதே நியாயம், அதாவது அறிவு சார்ந்த முடிவெடுப்பாங்க. இட்ஸ் லைக் மனசு சார்ந்த முடிவு இல்லாமல் அனலைஸ் பண்ணி அதை சரியான முடிவாக எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இவங்க. ரொம்ப திங்கிங் மேன். என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் எடுத்தேன் கவுத்தேன் எதுவும் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அதே சமயம் இந்த பர்சன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல், மேபி ஸ்டபர்ன். ப்ளீஸ் பிளீஸ் கலெக்டிவோட காதலோட எதிர்காலம். கண்டிப்பாக உங்கள் இதில் வந்து 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் எனர்ஜி, பேஜ் ஆஃப் வான்ஸ், குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். சம்படி உங்கள் வாழ்க்கையில் வந்து யாரோ ஒருத்தங்க
என்ன சொல்கிறது, சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கணும் முன்னாடியே, அதை கண்டுபிடிக்கல. மேபி பாஸ்டில் இந்த பர்சன் வந்து நிறைய சொதப்பியிருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கல. மேபி உங்களை ரொம்ப குறைச்சி எடை போட்டுருக்கலாம். மேபி நீங்கள் வந்து ரொம்ப அபண்டன்டான பர்சன் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் த கீ. த பிளாசமிங் அபண்டன்ஸே இங்கே நீங்கள் தான். பிகாஸ் யூ ஆர் த குயின். அதனால தான் பிரபஞ்சம் மேபி உங்களை யாராவது குறைச்சி எடை போட்டுருக்கலாம். மேபி உங்கள் ஸ்பிரிட்ஸ், உங்களோட ஸ்பிரிட் டீம் இல்லைனா வந்து பிரபஞ்சமே வந்து உங்களை குறைச்சி எடை போட்டதுக்காக இந்த பர்சன் மேலே கொஞ்சம் கோவமாக இருக்கலாம். அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த காதலை வந்து ஒரு கிரவுண்டட் எனர்ஜிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, காதலை கல்யாணத்தில் முடிக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்ககிட்ட பேசி சில விஷயங்களை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க. ஆனால் வந்து அவங்க உங்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருந்துருக்காங்க. இட்ஸ் லைக் இவங்க கிட்ட போனால் இட்ஸ் லைக் ஆப்ஷன். அதனால தான் இங்கே 7 ஆஃப் கப்ஸ். அதுக்கான கர்மாவை தான் அவங்க இப்போ அனுபவிச்சுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் கிராஸ் இஸ் நாட் க்ரீனர் தேர். அவங்க தேடி போன இடத்துல உங்கள் பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப பச்சை பச்சையாக இருந்திருக்கு. ஓ, இங்கே கொஞ்சம் வறட்சியாக இருக்கே, நம்ம அந்த பக்கம் தாவிடலாமா அப்படின்னு கேம்பை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த கேம்புக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது உங்கள் பக்கம் ரொம்ப பச்சையாக இருக்குது. இப்போ இந்த கேம்புக்கு ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம் வந்து அப்படிலாம் ஜம்ப் பண்ண முடியாதுப்பா தம்பி, கொஞ்சம் இரு அப்படின்னு they are testing this person. இது எல்லாத்துக்கும் பொருந்தது ஒரு சிலருக்கு மட்டும்தான். பட் இந்த பர்சனோட இப்போ எனர்ஜி, ப்ரெசன்ட் எனர்ஜி இஸ் வெரி பியூட்டிஃபுல். பாஸ்டில் அவங்க நிறைய சொதப்பியிருக்கலாம். பட் யூ நோ ஆல்ரெடி வாட் இஸ் ஹேப்னிங் தேர். பிகாஸ் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் தான் ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் வரீங்க. உங்களுக்கு அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு நல்லாவே தெரியும். யூனோ உங்களுக்கு என்னென்ன தெரியும், உங்களுக்கு யார் வேணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்குது. பாஸ்ட்டில் வந்து மேபி இந்த பர்சன் வந்து ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஏதாவது காமிக் பீப்புள் வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு இல்லூஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் யூ ஹேவ் திஸ் கிளாரிட்டி. நீங்கள் குயின். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட பிரின்ஸ் சாம் யாருன்னு சூஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து யார் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை மாற்றி சொல்லி அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ சந்தர்ப்பம் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் வரீங்க. இது மேபி காமிக் பீப்புள் ட்ரை பண்ணலாம். பட் யூ நோ who you want. Somebody is heartbroken. கிளி கத்துது. இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் காயின்ஸ், 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்சல் எனர்ஜியில் இருக்குது. அதே சமயம் வந்து பேஜ் ஆஃப் காயின்ஸ், ஏஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். ஓகே, உங்களை விட்டு போன ஒரு புது ஆரம்பம் உங்களை தேடி வரப்போகுது. இட்ஸ் லைக் அது நீங்கள் எதிர்பார்க்குற விதமாக வரப்போகிறதில்ல, பட் நீங்கள் எதிர்பாராத விதமாக வரப்போகுது. இட்ஸ் பேஜ் ஆஃப் வான்ஸ், பேஜ் ஆஃப் காயின்ஸ். 2 புது எனர்ஜி. இட்ஸ் லைக் என்ன பப்ளி எனர்ஜி. மேபி நீங்கள் உங்கள் கரியர், காதல் வாழ்க்கையில் அட் அ டைமில் ஒரு பிரேக் த்ரூ ஃபேஸ் பண்ணலாம். அதான் நான் இங்கே பார்க்குறேன். மேபி உங்கள் காதலே உங்களுக்கு வந்து ஒரு கரியர், மேபி நீங்கள் நேசிக்கிறவங்களும் நீங்களும் ஒரே ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஏன்னா இங்கே காதலும் கரியரும் வந்து ஒன்றா இணையுது. இட்ஸ் லைக் பேஜ் ஆஃப் வான்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் காயின்ஸ். ரொம்ப ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. அதே சமயம் வந்து இங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் ரெண்டுமே கலந்துருக்கு. ஒரு விளையாட்டுத்தனமான எனர்ஜியில் நீங்கள் வந்து பெரிய விஷயங்களை ஆரம்பிக்கிறீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் டூயிங் சம்திங் சீரியஸ். ஆனால் வந்து அதை சீரியஸ் நோட்டில் பண்ணல. நீங்கள் 2 பேருமே ரொம்ப அழகான எனர்ஜியில் இருக்கீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மேபி உங்கள் காதலும் கரியரும் ஒன்றா இணைஞ்ச ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லைனா உங்கள் பர்சன் நீங்களும் ஒரே ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஸோ பாஸ்டில் உங்கள் பர்சன் உங்களை குறைச்சி எடை போட்டிருக்கலாம். இல்லைனா வந்து உங்களை போய் வேறு மாதிரி ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு உங்களோட எல்லாமே புது ஆரம்பம் வேணும். இது வந்து பேஜ் ஆஃப் காயின்ஸ் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க கிடையாது. நீங்களும் ஓரளவுக்கு ஒரு ஜேர்னி பண்ணியிருக்கீங்க அந்த விஷயத்தில். அவங்களுமே அந்த கரியர்லே ஆகட்டும், காதல் வாழ்க்கையில ஆகட்டும், நீங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. பப்ளி எனர்ஜி. இப்போ தான் காதலை சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி அந்த ஃப்ரெஷ் எனர்ஜி கிடையாது. நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்கள் கரியர்லேயும் நீங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியாச்சு. அப்போது நீங்கள் 2 பேரும் எனர்ஜி ட்ராவல் பண்ண போகிறீங்க. திஸ் எனர்ஜி இந்த எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு இந்த 10 ஆஃப் கப்ஸை உள்ளே கொண்டு வரப்போகுது. இட்ஸ் லைக் 10 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் திஸ் மூவி.
மறந்துட்டேன். சரி இதில பார்த்தீங்க அப்படின்னா, மெர்மெய்ட் வந்து ஒரு ஹியூமன கல்யாணம் பண்ணிப்பாங்க. இட்ஸ் லைக் 2 உலகமும் ஒண்ணா கலக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது. நீங்க வந்து 2 டிஃப்ரெண்ட்டான உலகம். உங்களுது ஒரு மாதிரி மேஜிக்கல் உலகம்னா, உங்க பெர்சனோடது வந்து ரொம்ப ஸ்டேபிளான உலகம். ஸோ இந்த மேஜிக் டச்ச கொண்டு போய் நீங்க உங்க பெர்சனோட வாழ்க்கையில அப்படி தொடும்போது ஒரு மேஜிக் நடக்கும். இட்ஸ் லைக் நீங்க வந்து ஒரு மைடாஸ் டச் மாரி. உங்க பெர்சனுக்கு உங்க வேல்யூ நல்லாவே தெரியும். நீங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கும். மேபி யூ ஆர் லைக் ம். நீங்க ரொம்ப பிளெஸ்ட் பீயிங். அதுதான் நான் இங்க பார்க்குறேன். நீங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப அபண்டன்ட்டா இருக்கும். ஃபெமினின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி தான் சொல்றேன். நான் ஸ்பெசிஃபிக்கா ஃபெமினின்னு சொல்ல. ஸோ நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஸோ உங்க காதல் வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்குற மாற்றம் வரும். பழசுல நீங்க என்ன மாதிரி ஒரு செட்பேக்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்போ மாறிடும். இட்ஸ் லைக் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். இது வந்து நியூ பிகினிங் அப்படி தான் சொல்லணும். அ ஒரு புனர்ஜென்மம்னு சொல்லலாம். அழகா சொல்லலாம். உங்க காதல் வாழ்க்கை வந்து ஒரு புது பொலிவோட, ஒரு புது ஷேப் எடுக்குது. பழசெல்லாம் அங்கே இல்ல. இட்ஸ் இட்ஸ் ஆல் ஃபேடிங் அவே. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. இட்ஸ் லைக் இத பார்த்து யாரோ ஒருத்தங்க பொறாமப்பட போறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் பாய்லிங். அவங்களோட வயிறு வந்து எரிஞ்சுட்டுருக்கு. காமிக் எனர்ஜி. மேபி இந்த குரூப் ஆஃப் பீப்பிள் யார் தடை உருவாக்க நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து இப்போ பாய்லிங் பாயிண்ட்ல இருக்காங்க. ஏன்னா, உங்கள வந்து என்ன பண்ணாலும் சரி, யூ ஆர் ஜஸ்ட் பீயிங் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எத பத்தியும் கவலைப்படல. பிகாஸ் யூ நோ யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். 9 ஆஃப் வேக்ரன்ஸ் உங்களோட அபண்டன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகுது. நீங்க மேல போக போக உங்க பெர்சனோட லெவலும் மேல போகும். இட்ஸ் லைக் நீங்க வந்து அவங்களோட வரம். அது அந்த பெர்சனுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா தெரியும் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு. உங்கள கல்யாணம் பண்ணிக்க போற இந்த பெர்சனுக்கு. ஸோ உங்கள அழகா அப்ரிஷியேட் பண்ண போறாங்க. உங்கள அழகா பார்த்துக்க போறாங்க. அதே சமயம் வந்து இந்த பெர்சன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சீரியஸ் எனர்ஜி இருக்காது. பட் தே ஆர் சீரியஸ். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனா, அத வந்து ரொம்ப சீரியஸா பண்ண போறதில்ல. ரொம்ப விளையாட்டுத்தனமா அழகா உங்க வாழ்க்கைய எடுத்துட்டு போவாங்க. உங்க வாழ்க்கை வந்து இட்ஸ் லைக் 10 ஆஃப் கப்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்க கனவு கண்ட வாழ்க்கை வந்து உங்க கைக்கு எட்டுற தூரத்தில தான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் வந்து இந்த மாரி முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருந்ததுன்னா முடிச்சுடுங்க. இட்ஸ் லைக் வாக்கிங் அவே அப்படின்னா வாக்கிங் அவே. க்ளோஸ் அட் கேட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது ரிவைவல், ஒரு புத்துணர்ச்சி உங்க வாழ்க்கையில, அது எஸ்பெஷலி காதல் வாழ்க்கையில வரும். இதுதான் உங்களோட காதலோட இப்போ இருக்க எனர்ஜியோட எதிர்காலம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.